பிரியமானவர்களே, இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் உங்களை வாழ்த்துகிறேன். எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? இந்த வருஷமே உங்களுக்கு ரொம்ப ஆசீர்வாதத்தை ஆண்டவர் வைச்சிருக்கிறார். நீங்க அதை சுதந்திரித்துக் கொள்ளணும்னு கர்த்தரை விரும்புகிறார். அதனால தான் தினந்தோறும் அதை குறித்து உங்களோட பேசுகிறார். இன்னைக்கு ஜெபம் பண்ணினீங்களா? வாக்குத்தத்தத்தை சொல்லி ஜெபிச்சீங்களா? விசுவாசத்தோட ஜெபம் பண்ணினீங்களா? நீங்க கேட்டா தானே பெற்றுக்கொள்ள முடியும். நீங்க வாக்கு கொடுத்திருக்கிறீங்க. அந்த வாக்கு தத்தத்தின்படி ஆசீர்வதிங்க. நீங்க வந்து ஆசீர்வதிங்க. வீட்டுக்குள்ள வாங்க, ஆபீஸ்க்கு வாங்க, எங்களுடைய சர்ச்சுக்குள்ள வாங்க, நான் இருக்கிற இடத்துல வந்து என்ன ஆசீர்வதிங்க. நீங்க கூப்பிடணும்ல, நீங்க கேட்கணும்ல. நீங்க கேட்டா தானே பெற்றுக்கொள்ள முடியும். ஜெபமே பண்ண மாட்டேன், சும்மா வாக்கு வச்சு அப்படி போற வழியில அப்படி பார்த்துட்டு எனக்கு ஆசீர்வாதம் கிடைச்சுன்னு நினைச்சீங்கன்னா இல்ல. நீங்க ஆண்டோடைய பாத்துல உட்காரணும், வசனத்தை தியானிக்கணும், ஆண்டவரோட பேசணும், அவர் என்ன சொல்றான்னு கவனிக்கணும். அப்படிலாம் இருந்தாதான் கர்த்தர் வாக்கு கொடுத்தபடி ஆசீர்வதிப்பார். சரியா? சரி, இந்த நாள் ஆண்டவர் என்ன சொல்றாரு அப்படின்னா, நீதிமொழிகள் 28:25 வசனம் என்ன சொல்லுது பாத்தீங்களா? கர்த்தருடைய வாக்கு தத்துவம், கர்த்தரை நம்புகிறவனோ செழிப்பான். நீங்க கர்த்தரை நம்புறீங்களா? நம்பி தானங்க நான் தினமும் இந்த வாக்கு ஜீசஸ் பார்த்து வசனத்துல கேட்கிறேன்னு சொல்றீங்கல்ல, அப்ப நீங்க செழிப்பீங்க, செழிச்சிருப்பீங்க அப்படின்னு ஆண்டவர் சொல்றார். அப்ப செழிப்பா இருக்கிறத ஆண்டவர் விரும்புகிறார். சில சொல்லுவல, அவங்க எப்படிங்க இருக்காங்க? அவங்களுக்கு என்னங்க செழிப்பா இருக்கிறாங்கங்க, அவங்களுக்கு என்ன குறை? எல்லா வசதியும் இருக்குது, செழிப்பா இருக்கிறாங்க அப்படி சொல்லுவாங்கல்ல. உங்களுக்கு ஒருத்தி யாராவது சொல்றாங்களே, இவங்க என்னங்க ஒரு ஆசீர்வாதம் கிடையாது, சபிக்கப்பட்டவங்க மாதிரி இருக்கிறாங்க அப்படி சொல்ற மாதிரி இருக்கீங்களா? ஆண்டவர் அப்படி உங்களை வைக்க விரும்பல. மற்றவங்க நீங்க பார்க்கும் போது சந்தோஷமா இருக்காங்க, செழிப்பா இருக்காங்க, குறைவில்லாம இருக்கிறாங்கன்னு மற்றவங்க உங்களை பத்தி சொல்லணும். அதுதான் ஆண்டவர் விரும்புகிறார். அவங்க என்ன ஜபன்றாங்க, ஏசுன்றாங்க, என்ன கஷ்டப்பட்டுக்கிட்டு இருக்கிறாங்க. ஒரே கடன் பிரச்சனை தான், ஒரே வறுமை தான், ஒரே கஷ்டம் தான் வீட்டுக்குள்ள எப்பவுமே. அப்படியே நீங்க இருக்கிறீங்க. அப்படி இருக்கிறது ஆண்டவர் விருப்பம். குடிசை வீடா இருந்தாலும், சின்ன வீடா இருந்தாலும், அங்க வந்து எங்களுக்கு ஆண்டவர் நல்லா வச்சிருக்கிறாரு. நல்ல உணவு, உடை, ஆரோக்கியம், ஒரு பிரச்சனை எல்லாம் வச்சிருக்கிறான்னு சொல்லணும். அதுதான் ஆண்டவர் விரும்புகிறார். சிலர் தான் அப்படி சொல்லுவாங்க, எப்படி இருக்கீங்க அப்படின்னு கேட்டா, ஏதோ இருக்கிறோம் பிரதர் அப்படின்வாங்க. பரவாயில்ல பிரதர் அப்படிம்பாங்க. சிலரை கேட்டாதான், நாங்க நல்லா இருக்கிறோம், ஆண்டவர் எங்களை நல்லா வச்சிருக்கிறாரு, எங்களுக்கு ஒரு குறையும் இல்லை அப்படி சொல்லக்கூடிய சிலரை நான் பார்த்திருக்கிறேன். அவர் சொல்லும் போதே ஒரு மகிழ்ச்சி. அதை பார்க்கும்போது ஆண்டவருக்கே சந்தோஷம் இல்ல. அதனால அவங்க ஒன்றும் பெரிய அரண்மனை கட்டியெல்லாம் வாழலை, பெரிய விமானம் வாங்கியெல்லாம் ஓட்டலை, சாதாரண வேலை தான் செய்யறாங்க. ஆனா ஆண்டவர் நல்லா வச்சிருக்கிறார், செழிப்பா வச்சிருக்கிறார், ஒரு குறையும் கிடையாது. கடன் பிரச்சனை கிடையாது, பண பிரச்சனை கிடையாது. எல்லாத்தையும் ஆண்டவர் அந்தந்த மாசம் தருகிறார், எல்லாம் குறைவில்லாமல் நடத்துகிறார். அதுதான் செழிப்பான ஆசீர்வாதமான வாழ்க்கை. நீங்களா உங்களை உயர்த்துக்கொள்ள நினைச்சு போய் கடன் வாங்கி கடன்காரனாகி நீங்க பிரச்சனைக்குள்ளாகி அப்புறம் வருத்தப்பட்டுக்கிட்டு என்ன பிரயோஜனம்? கர்த்தரை நீங்க நம்பணும். கர்த்தரை நம்புகிறவன் தான் செழிப்பான். நீங்க யாரை நம்புறீங்க? உங்களை நம்புறீங்களா? உங்க வேலையை நம்புறீங்களா? அல்லது உங்களுடைய பிசினஸ் நம்புறீங்களா? சிலருக்கு பிசினஸ் வச்சுட்டா பிசினஸ் மேல நம்பிக்கை. இந்த பிசினஸ் அப்படி பேரும் இப்படி பேரும் ஓஹோன்னு ஆயிரும், இப்ப மார்க்கெட் அப்படி இருக்குது, அது மேல நம்பிக்கை திடீர்னு இல்லாம போயிடும். சிலருக்கு வேலை மேல நம்பிக்கை, நான் பாக்குற வேலை அப்படிப்பட்டதாக்கும் உயர்ந்ததாக்கும், திடீர்னு வேலை போயிடும். என்ன பண்ணுவீங்க? எங்களுக்கு இவ்வளவு நிலம் இருக்குது, அவ்வளவு நிலம் இருக்குது, எங்களுக்கு செழிப்புதா அப்படின்னா ஒரு வருஷம் மழை வரலன்னா என்ன ஆகும்? அதனால நிலத்து மேல நம்பிக்கை கிடையாது, வேலை மேல நம்பிக்கை இல்லை, பிசினஸ் மேல நம்பிக்கை இல்லை. என் நம்பிக்கை கர்த்தர் தான். அவர் தான் வேலை கொடுத்தார், அவர் தான் பிசினஸ் கொடுத்தார், அவர் தான் நிலங்களை கொடுத்தார், அவர் தான் ஊழியத்தை கொடுத்தார், அவர் தான் சபையை கொடுத்தார், அவர் தான் ஆசீர்வதிக்கிறவர். என் நம்பிக்கை கர்த்தர் தான். அப்படி சொன்னீங்கன்னா நீங்க செழிப்பா இருப்பீங்க. நீங்க உங்களையும் உங்க திறமைகளையும் உங்களுடைய சூழ்நிலைகளையும் நம்பி 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 தான் ஆசீர்வாதத்தை இழந்து போறீங்க. அதனால இன்றையிலிருந்து கர்த்தர் மேல நம்பிக்கை வைங்க. சரியா? நீங்க கர்த்தர் மேல நம்பிக்கை வச்சு சார்ந்து கொண்டீங்கன்னா ஒரு குறையுமே இருக்காது. எது மேல நம்பிக்கை வச்சிருக்கிறீங்க? யோசித்து பாருங்க. நம்மளை அறியாமலே நம்முடைய நம்பிக்கை மனிதருக்கு மேல போயிடும். அதுதான் பெரிய ஆபத்து. அதனால இன்றைக்கு ஆண்டவரே, நான் எதன் மீதும் யார் மேல நம்பிக்கை வைக்கல, நீங்க தான் என்னுடைய ஒரே நம்பிக்கை, என் வாழ்க்கைக்கு நீங்க தான் எல்லாமே அப்படின்னு சார்ந்து கொள்ளுங்க. வித்தியாசத்தை உடனே பார்ப்பீங்க. சொல்றீங்களா?
ஆண்டவரை பார்த்து சொல்லுங்க. இப்போ நீங்க பல காரியத்தை நம்பி ஏமாந்து போனீங்க. பல காரியத்தை மேல் நம்பிக்கை வச்சு கஷ்டம் இப்ப வேதனைக்குள்ள வந்துட்டீங்க. இன்றைக்காவது கர்த்தர் மேல நம்பிக்கை வச்சிருங்க. ஆண்டவரே, நீர்தான் என் நம்பிக்கை, நீர்தான் எனக்காக சிலுவிலை மரித்து உயிர்த்தெழுந்தவர். உம்மை நான், உம்முடைய வல்லமை, உம்முடைய அன்பை நான் நம்புகிறேன். நீங்க எல்லாத்தையும் பார்த்து கொள்வீங்க. இயேசுவின் நாமத்தில் ஆமேன்.